ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாப்பியா நாட்டியா ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்க போகிறோம். கொஞ்சம் மேஜிக்கோட, குட்டி ஃபன்னோட, ஒரு அழகான குட்டி மெசேஜோட கேட்க போகிறோம். இந்த கதையோட பேரு குலு குலு அண்ட் த மேஜிக் ஹிக் ஹிக். இதில் வரவங்க யாரு தெரியுமா? புசு புசுன்னு இருக்கிற ஒரு மேகம், அதாவது கிளவுட். அவனோட பேரு குலு குலு. இந்த குலு குலு என்ன பண்ணா, என்ன நடந்தது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுப்போமா? எல்லாரும் ஸ்டோரிக்கு ஷார்ப்பான காதோட, ஹாப்பி அண்ட் ஸ்மைலிங் ஃபேஸோட ரெடியா இருக்கீங்களா? சரி, கதைக்குள்ள போலாம். இது ஒரு சூப்பர் ஹாட்டான ஒரு நாள். சென்னையில பயங்கர வெயிலாம். ஃபார்மர்ஸ் எல்லாரும் வானத்தையே பார்த்துட்டு மழை வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பறவைகள் எல்லாம், அதாவது பேர்ட்ஸ் எல்லாமே தண்ணியே குடிக்க இல்லையாம். ஐயோ, மழை பெஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சாம். ரோட்ல இருக்க நாய்க்குட்டி எல்லாம் கொஞ்சம் கூட நிழலே இல்லையா, அதுக்கு ரொம்ப வெயில் இல்லையா, வானத்தையே பார்த்துட்டு இருந்ததாம். ஏதாச்சும் மேகம் தெரியுதா, கொஞ்சம் வெயில் குறையுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சாம். ஓ, வானத்துல ஒரு சாஃப்டான பெருசா புசு 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 புசுன்னு காட்டன் கேண்டி மாதிரி ஒரு மேகம் ஃப்ளோட் ஆயிட்டு இருந்துச்சாம். எல்லாரும் ஏய், மேகம் தெரியுது, மழை வரப்போகுதுன்னு ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அங்க வானத்துல தெரிஞ்சது யாரு? அதுதான் நம்ம குலு குலு. குலு குலு கான்ஃபிடென்ட்டா அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டானா, கவலைப்படாதீங்க எல்லாரும், குலு குலு வந்தாச்சு. இன்னைக்கு பயங்கரமான மழை காத்துட்டு இருக்குங்க எல்லாருக்கும். ஹாப்பியா என்ஜாய் பண்ண போறீங்க எல்லாரும் அப்படின்னு நினைச்சானா. குலு குலு ரொம்ப முயற்சி பண்ணி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணுவாங்களாம் க்ளவுட் எல்லாம் எப்போவுமே மழை வரதுக்காக. அதனால குலு குலு வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்குவீஸ், நல்லா ஸ்குவீஸ் அப்படின்னு பண்ணாங்க. ஓ அப்படின்னு சவுண்டு வந்துச்சான். என்னடா இது அப்படின்னு அவனு ஷாக் ஆயிட்டானா. பார்த்தா மழை வரலையா, அதுக்கு பதிலா சோப்பு பபிள் தான் வந்துதான். என்னது இது, மழைக்கு பதிலா பபிள் வந்திருக்கு, சே என்னமோ சரியில்லை, திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு திரும்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்குவீஸ் 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 பண்ணானா. ஓ, அப்படின்னு சவுண்ட் வந்துச்சான். இப்போ என்னன்னு பார்த்தா கலர் கலரா துண்டு துண்டா பேப்பர் விழுந்துதான் மேகத்துல இருந்து. இந்த கலர்ஸ் கன்ஃபிட்டி சொல்லுவாங்கல்ல, அது. ஐயோ, இது என்ன சர்க்கஸா? மழை எங்க, கன்ஃபிட்டிலாம் எங்கிருந்து வருது அதுக்கு பதிலா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, ஒரே அசிங்கமா இருக்கு எனக்கு. எல்லாரும் மழை வரும் அப்படின்ட்டு எனக்காக மேகத்தை பார்த்துட்டு காத்துட்டே இருந்தாங்க. நல்ல கிளவுட்ஸ் வந்துச்சு, இப்போ ஒரு பெரிய மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னை பார்த்து ஒரே சிரிக்க போறாங்க எல்லாரும். ஓ, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பெரிய மவுண்டன் இருந்துதான், அந்த மவுண்டனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டானாம். அப்போ வானத்துல ஒரு கழுகு உயர பறந்து வந்துதான். கழுகுனா என்ன? ஈகல். தெரியும் இல்லையா? ஈகல் எப்பவுமே ஹையா பறக்கும்ல, அப்படி பறந்து வந்துச்சான் இந்த ஈகல். இந்த ஈகலோட பேரு கலு. இந்த கலு நம்ம குலு குலுவோட ஃப்ரெண்ட் தான். எங்க குலு குலு இங்க இருக்கணுமே, மழை பெய்யும்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம குலு குலு சுத்துறத நான் பார்த்தேன், இப்போ இவனை காணோம் அப்படின்ட்டு தேடிக்கிட்டே மேல பறந்து வந்தானா கலு. பார்த்தா நம்ம குலு குலு வந்து அந்த மவுண்டன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தான்ல, பார்த்துட்டு கலு கேட்டானா, ஏய் குலு குலு, என்னாச்சு, உனக்காக கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடான்னு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க, என்ன சொல்லு அப்படின்னு கேட்டானா. குலு குலு அப்பயும் வந்துட்டு பயந்து போய் பின்னாடியே ஒளிஞ்சிட்டே இருந்தானா, எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தானா. கலு திரும்பவும் கேட்டானா, குலு குலு என்ன
ஆச்சுன்னு சொல்லு. சொன்னா தானே தெரியும் அப்படின்னு கேட்டானாம். கலு, எனக்கு ஒரே பயமா இருக்கு. அசிங்கமா இருக்கு. என்னன்னே தெரியல. எப்பவும் போலே தான் நான் ஸ்க்வீஸ் பண்ணேன். ஆனா மழையே வராம என்னமோ புதுசா மேஜிக் மாரி அப்படின்னு சவுண்டு வருது. அதோட வந்துட்டு பபிளு, அப்புறம் துண்டு துண்டா கலர் கலரா பேப்பர் எல்லாம் வந்து விழுது. கன்ஃபெட்டி மாரி. எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிருப்பாங்கல்ல. எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. பயமா கூட இருக்கு. மழையே வரமாட்டேங்குது என்கிட்ட. அதனால என்ன பண்றது தெரியல அப்படின்னு குலு குலு சொன்னானாம். அதுக்கு கலு சொன்னானா, ஏய் ச்சே, இதுதான் பிரச்சனையா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்பவுமே நீ நல்லா தானே மழை கொடுப்ப. எல்லாரும் சில வாட்டி ஸ்ட்ரக் ஆவாங்க அப்படிதான். ஏதாச்சும் முடியலன்னும் போது ஹெல்ப் கேட்கலாம். ஹெல்ப் கேட்கறதுல தப்பு கிடையாது. சரியா? சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஒரு சிம்பிள் ட்ரிக் ஃபாலோ பண்ணேன்னா சரியாயிடும் எல்லாமே அப்படின்னு சொன்னானாம். கலு என்ன சொன்னானா, காம் மைண்டோட டீப்பா பிரீத் பண்ணு குலு. மூச்சை உள்ள இழுத்து ஸ்லோவா வெளியே விடு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்ட அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கல்லு சொன்னானாம். குலு குலுவும் கல்லு சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு வெக்கம் பயம் எல்லாத்தையும் மறந்துட்டு கல்லு சொன்ன மாதிரி டீப் பிரீத் பண்ணானா. நல்ல மூச்சை உள் வாங்கிட்டு அப்படியே வெளியில விட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணானா. ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட்க்கு திரும்பவும் ட்ரை பண்ணானா. ஸ்குவீஸ் ஸ்குவீஸ்னு பண்ணானா. அப்போ என்னாச்சா, துப்பு 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 துப்புன்னு மழை பெஞ்சுதான். கூலா சாஃப்டா சூப்பரா மழை பெஞ்சுதான். கிட்ஸ் எல்லாரும் ஏ ஹாப்பியா இருந்தாங்களாம். ஃபார்மர்ஸ் எல்லாரும் சூப்பர் அப்படின்ட்டு இருந்தாங்களாம். பேர்ட்ஸ் வந்து தேங்க்யூ அப்படின்னு வானத்தை பார்த்து சொன்னாங்களாம். ஸோ குட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம? நீங்களும் குலு குலு மாதிரி ஏதாவது டைம்ல கன்ஃபியூஸ்டா ஸ்டக் ஆயிட்டு அடுத்து என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம வெக்கப்பட்டு ஹெசிடேட் பண்ணிட்டு ஹெல்ப் கேட்காம இருக்கக்கூடாது. அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸு யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டோம்னா என்ன பண்றது அப்படின்ட்டு கைட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு வேலையை முடிக்க முடியாம நம்ம ஸ்டக் ஆயிருக்கலாம். இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம். அப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். குலு குலு ஒரு ஹாப்பியான மழையை கொடுத்த மாதிரி நம்ம மனசுலயும் ஒரு ஹாப்பினஸ் மழை பெய்யும். புரிஞ்சுதா? சரி, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை ஹாப்பியா கண்டினியூ பண்ணுங்க. நான் உங்களை என்னோட அடுத்த எபிசோட் ஸ்டோரி மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃபன்னா டிஃப்ரெண்டான எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் மை டியர் ஸ்வீட் ஹார்ட்ஸ்.